இங்க ஒருத்தனோட பாக்கெட்ல இருந்து ஒரு காயின் விழுது. அது அப்படியே உருண்டு பைப் வழியா சப்பையில விழுது. அங்க ஒரு ஹோல் வழியா இன்னும் ஆழமா போகுது. கடைசியா அங்க ஒரு ஆள் அந்த காசை கையில எடுக்கிறான். அப்பதான் தெரிய வருது அவன் கூட உள்ள எல்லாரும் இங்க சீக்கிரட்டா கூட்டிட்டு வந்து வேலை செய்ய வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்கு. இங்க உங்களுக்கு வேலை எப்படின்னா 16 மணி நேரம் கம்பல்சரியா வேலை செய்யணும். இதுக்கு நடுவுல குளிக்க 2 நிமிஷம் கொஞ்சம் சாப்பாடுன்னு இவங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா அங்க ஒருத்தன் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அவன் போதுமான அளவு காசு சேர்த்திட்டான். நாளைக்கு அந்த இடத்த விட்டு வெளியவும் போறான். ஆனா அப்பன்னு பார்த்து அவனோட மேனேஜர் அங்க நல்ல நல்ல ஃபுட்டும் ஜூஸும் எடுத்துட்டு வரான். அதை பார்த்த எல்லாரும் அதை வாங்கி சாப்பிடுறாங்க. பட் இவன் மட்டும் அதை வாங்கி சாப்பிடவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்ப அவன் சாப்பிட்டானா அவன் கிட்ட இருக்க காசெல்லாம் கரைஞ்சிரும்னு. அப்ப அவனோட மேனேஜர் இவனை டெம்ட் ஆக்கணுங்கிறதுக்காக இவனுக்கு ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அதை குடிச்ச உடனே இவனும் மேனேஜர் நினைச்ச மாதிரி டெம்ட் ஆகி இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிடுறான். இருக்கிற காசெல்லாம் சாப்பாட்டுக்கே செலவு பண்ணி அடுத்த நாள் வேற வழி இல்லாம வேலைக்கு போறான். அங்க போயிட்டு இதை பத்தி எல்லாம் யோசிச்சு ரொம்பவும் வருத்தப்படுறான். இதை பத்தி எல்லாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப சடனா இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டனல் வெடிச்சிருது. கதையில மேலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.